Hi viewers, welcome to Wind and Shine. So important current affairs மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது satellites ISRO என்ன லான்ச் பண்ணாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஜனவரி 2018 ல இருந்து ஜனவரி 2019 அது வரைக்குமே எல்லா சேட்டலைட்டும் நம்ம பார்த்துடலாம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். 2018 ல GSAT 7A, GSAT 11, HISIS, GSAT 29, GSAT 6A, INS 1C, Cartosat 2. நெக்ஸ்ட் IRNSS1I இதெல்லாம் வந்து 2018 ல லான்ச் பண்ணிருப்பாங்க. மைக்ரோசாட் 6 GSAT 31 2019 ல லான்ச் பண்ணிருப்பாங்க. இதுல GSAT 31 பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மத்த எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படினு ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது GSAT 7A. GSAT 7A வை ஆங்கிரி பேர்ட் அப்படினு பேர் வச்சிருக்காங்க. இது வெஹிக்கிள் என்ன அப்படின்னா GSLV F11 ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஏவிஎஸ் சேட்டலைட் 2250 கிலோகிராம் வந்து இருக்கு. இன்னொன்னு கம்யூனிகேஷன் சேட்டலைட் எதுனா அப்படின்னா தொலைத்தொடர்புக்காக யூஸ் பண்றாங்க. முக்கியமா எதுக்காக அப்படின்னா மிலிட்டரி அப்ளிகேஷன் IAF இந்தியன் ஏர்போர்ஸ் இருக்கு இல்லையா, வான்வழி படை இருக்கு இல்லையா, அவங்களுக்காக தான் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து கியூ பேண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஆயுட் காலம் லைஃப் டைம் வந்து 8 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கியூ பேண்ட் என்ன காபானா என்ன நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க வேணாம். நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சயின்டிஸ்ட் தான் ஆகணும். இப்போதைக்கு இது வரைக்கும் மட்டும் பார்த்தாலே போதுமானதுதான். GSAT 7A கிரையோஜெனிக் இன்ஜின்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. கிரையோஜெனிக் இன்ஜினா என்ன அப்படின்னு நான் தனியா லாஸ்ட்ல சொல்றேன். இந்த டேட்டாஸ் பார்த்தாலே போதுமானதா, கண்டிப்பா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் GSAT 11. GSAT 11 பிக் பேர்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எங்க லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா பிரெஞ்சுல ஏரியன் 5 VA246 ராக்கெட் அப்படின்னு ஒரு லான்ச் வெஹிக்கிள் சென்ட் பண்ணிருப்பாங்க. மொத்தம் 5854 கிலோகிராம். இங்கே வந்து கூ பேண்ட்ல வந்து கம்யூனிகேஷன் வந்து சென்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா டேட்டா ஸ்பீட், நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து ஸ்பீட் ஆகிறதுக்காக இது வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. 15 இயர்ஸ் வந்து லைஃப் டைம் ஆயுட்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் HISIS பார்க்கலாம். HISIS ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டிஜிட்டலா நிறைய கலந்த மாதிரி இருக்கும். PSLV C40 சென்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப லைட்டஸ்ட் வெஹிக்கிள், ஒரு 380 கிலோகிராம் தான் இருக்கும். இந்த HISIS சென்ட் பண்ணும் போது 30 ஃபாரின் சேட்டலைட் வந்து சென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, 8 கண்ட்ரில இருந்து. என்னென்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா, பின்லாந்து, நெதர்லாந்து, கனடா, கொலம்பியா, மலேசியா, ஸ்பெயின், இன்னொன்னு USA. இந்த 30 சேட்டலைட்ல இங்க இருக்க 7 கண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த 7 கண்ட்ரில வந்து மொத்தம் 7 சேட்டலைட் ஆளுக்கு ஒன்று சென்ட் பண்ணிருப்பாங்க. USA மட்டும் 23 சேட்டலைட் இந்தியாவில இருந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக HISIS யூஸ் ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக, மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக, இன்னொன்னு என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு கத்துக்கிறதுக்காக வந்து HISIS சென்ட் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு இதோட லைஃப் டைம் வந்து 5 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IRNSS1I PSLV C41 லான்ச் வெஹிக்கிள் சென்ட் பண்ணிருப்பாங்க. நேவிகேஷன் சேட்டலைட், நம்ம GPS யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்காக இதை சென்ட் பண்ணிருப்பாங்க. இது லைஃப் டைம் வந்து 10 இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ மோஸ்ட் லைஃப் இயர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. இதோட பேண்ட் வந்து L5, S பேண்ட், C பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, IRNSS என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் 8 சேட்டலைட் சென்ட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து 1A, 1B, 1C, 1D, 1E, 1F, 1G அப்படின்னு 1H வந்து ஒரு சம் டெக்னிக்கல் இஷ்யூனால ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த 1I சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 1I வந்து 1A ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த 7 சேட்டலைட்ல 3 வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்லயும் 4 வந்து நான் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜியோ ஸ்டேஷன் அப்படின்னா ஈக்குவேட்டர், பூமி திரையில இருந்து ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு மேல வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதான் ஜியோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி போகும்போது நான் ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப நம்ம வந்து ஆராய வேணாம், ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் வந்து பாத்துக்கலாம். இது வந்து மிலிட்டரிக்கும் சிவிலியன், ஓகே, நம்ம சாதாரண மக்களுக்கும் மிலிட்டரி யூஸ்க்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ற GPS வந்து USA கண்ட்ரி தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்னு ரஷ்யா என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா கிளானோஸ் அப்படின்னும், யூரோப் யூஸ் பண்றது எல்லாமே கலீலியோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேட்ச் ஃபாலோல இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் GSAT 6A. GSAT 6A கம்யூனிகேஷன் சேட்டலைட், தொலைத்தொடர்பு ஒரு விண்வெளி. நெக்ஸ்ட் GSLV F08 அந்த லான்ச் வெஹிக்கிள் தான் சென்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து S பேண்ட். மொத்தம் வந்து 10 வருஷம் வந்து லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட வெயிட் வந்து 2666 kg அப்படின்னும் ஆர்ம்டு போர்சஸ்க்கு வந்து அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து ரிமோட் ஏரியாஸ், அதாவது ரொம்ப சந்து புந்தா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏரியாஸ்ல சிக்னல் கிடைக்கிறதுக்கு இந்த GSAT 6A யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் GSAT 29 பார்க்கலாம். GSAT 29 GSLV Mark 3 D2 வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. 3423 kg வந்து இருக்கும். இங்க வந்து காக்கு பேண்டா கொடுத்திருப்பாங்க. ரிமோட் ஏரியாஸ்க்கு கம்யூனிகேஷன், ஓகேங்களா, சந்து பூந்து இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே கம்யூனிகேஷன் நல்லா கிடைக்கணும், தொலைத்தொடர்பு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சென்ட் பண்ணிருப்பாங்க. 10 வருஷம் வந்து லைஃப் டைம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் INS 1C பார்க்கலாம்.
INS-1C வந்து ஒரு நானோ சேட்டலைட், ரொம்ப குட்டியா இருக்க ஒரு சேட்டலைட். PSLV C40 வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. மொத்தம் 5 kg தான் இருக்கும். எர்த்தை இமேஜ் பண்றதுனால, அதாவது இமேஜிங் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்காக சென்ட் பண்ணிருப்பாங்க. 6 மாசம் இருந்து 1 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மைக்ரோசாட் 6 வந்து கிட்டத்தட்ட ஒரு நானோ சேட்டலைட் தான், அதோட ரொம்ப குட்டியா இருக்கும். PSLV C44 சென்ட் பண்ணிருப்பாங்க. சேம் லைக் எர்த் இமேஜிங்காக தான் 1 year வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதான் வந்து INC-1Cயும் மைக்ரோசாட் 6ம். நெக்ஸ்ட் கார்டோசாட் வந்து பார்க்கலாம். கார்டோசாட் 2 வந்து பாத்தீங்கன்னாக்கா PSLV C34 சென்ட் பண்ணிருப்பாங்க எர்த் அப்சர்வேஷனுக்காக. எதுக்கு அப்படின்னா கோஸ்டல் எப்படி இருக்கு, அர்பன் ரூரல் வந்து எப்படி வந்து வீடு கட்டலாம், எப்படி வந்து லேண்ட் யூஸ்லாம் ஒழுங்கா பண்ணலாம், அதுக்காக சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கார்டோசாட் 2 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 சேட்டலைட் கூட சென்ட் பண்ணி ரெக்கார்ட் இந்தியா வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. கூட வந்து USA, கனடா, ஜெர்மனி, இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து போயினாக்கா ராக்கெட்ல சென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இதான் வந்து கார்டோசாட் 2. இதுதான் 2018-19 சென்ட் பண்ண இஸ்ரோவோட சேட்டலைட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே கண்டிப்பா சேட்டலைட் எல்லாமே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் கிரையோஜெனிக் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சோ கிரையோஜெனிக்னா என்ன, PSLVனா என்ன, GSLVனா என்ன அப்படின்ட்டு தனியா வந்து ஒரு வீடியோ போடலாம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு டெக்னிக்கல் டெர்ம்ஸ் மாதிரி நிறைய புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேக்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோல வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா, சோ இந்த வீடியோ பத்தின கருத்துல கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் அதை பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.